சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை திரும்ப காலையிலேருந்தே ஒரு மாதிரி போக்கு காட்டிட்டு இருக்குது. காலையில் மழையாக இருந்துச்சு, அப்புறம் வெயில் அடிச்சது, அப்புறம் திரும்ப மழை. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப சூரியன் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் உருவாகிருக்கக்கூடிய மாற்றங்கள் தானே இதெல்லாம்? கண்டிப்பா. என்னதான் நீங்க சொன்ன மாரி காற்றழுத்த பகுதி இருந்தாலுமே, இது காற்றழுத்த பகுதி இன்னும் சென்னைக்கு அருகில் இல்லை. இப்போ வந்து டெல்டா பக்கத்தில இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ, அந்த அடர்ந்த மேகங்கள் வந்து அந்த காற்றழுத்த பகுதி சுத்தி உள்ள ஒரு பகுதியா தான் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். ஸோ, மேலும் வருகின்ற இன்னைக்கு இரவு நாளைக்கு காலையில போக போக இந்த காற்றழுத்த பகுதியானது அந்த இலங்கைக்கு அருகில இருந்து படிப்படியாக மேலே அது அப்படியே கடலூர், பாண்டி அப்படியே அந்த சென்னைக்கு அப்படியே அந்த தமிழக கடலோர பகுதியில அப்படியே நமக்கு மேலே வரும்போது, நமக்கு வந்து இன்னும் மழை இப்போ இந்த பிரேக் இப்படி விட்டு விட்டு வரது வந்து கொஞ்சம் தீவிரமா மழை வந்து விடாத ஒரு கொஞ்சம் மழை கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்ஸ் இருக்கிறத பார்ப்போம். இப்போ கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறனால நமக்கு வந்து இது மாதிரி விட்டு விட்டு போகிற மழை. டெல்டா போன்ற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை அந்த மாதிரி ஒரு மழை வந்து கடலூர் அந்த பகுதியிலலாம் மழை பெய்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டான பேட்டர்ன் தான். இப்போ நமக்கு அருகே வரும்போது இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இன்னும் நல்லா தொடர்ந்து மழை வந்து பெய்யறதை நம்ம பார்க்கலாம். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வழிபெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லிருக்குது. அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு ஒரு காற்றழுத்த பகுதிக்கும் டிப்ரெஷனுக்கும் அதாவது நமக்கு வந்து காற்றழுத்த பகுதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தீவிர காற்றழுத்த பகுதி அதாவது வெல் மார்க் லோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது தீவிரமடைந்த பிறகு நமக்கு டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது இதை பொறுத்த வரைக்கும். ஒரு தீவிர காற்றழுத்த பகுதிக்கும் ஒரு டிப்ரெஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ நாட்ஸ் தான் நம்ம சொல்லுவாங்க. அந்த காற்றின் வேகத்தை திசையை பொறுத்து நம்ம சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றழுத்த பகுதியானது கரைக்கு அருகே அதாவது நம்ம தமிழகத்துக்கு கரைக்கு கடலோர பகுதிக்கு அருகேவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆக்வர்ட் ட்ராக்கில் நமக்கு வந்து படிப்படியாக லேட்டிடியூட் தான் நம்ம கிளைம் ஆகிறத பார்க்குறோம். பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க மேற்கு வடமேற்கு திசையிலேருந்து நகர்றதும் அப்படி நகர்ந்து வரும்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்டாக்னன்ட் ப்ளஸ் லைட்டாக மேலே கிளைம்பிங் ஆஃப் த லேட்டிடியூட் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நம்ம பார்க்குறீங்க. ஸோ இதனால் பெரிய டிப்ரெஷன் அப்படின்னா அதனால ஒரு இதுவாக இருக்கலாமே தவிர பெரிய அதனால் சிக்னிஃபிகண்ட்டான மழை எதுவும் பெருசாக மாறுறதோ அதுவும் இருக்காது. ஸோ வாட் எவர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி காற்றழுத்த பகுதியாக இருந்தாலும் அதே மழை தான், டிப்ரெஷனாக இருந்தாலும் அதே மழை தான். காற்றோட வேகம் வந்து கொஞ்சம் மேபி இருக்கலாம், பட் நாட் சிக்னிஃபிகண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் நம்ம இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அருகே இருக்கிறனால என்னோட டவுட் வந்து இது டிப்ரெஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. மேபி ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி அதாவது வெல் மார்க் லோ ப்ரெஷர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பார்க்குறோம். இது அடுத்து ஸோ இப்போ ஒரு 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு அண்டமான் கடல் பக்கத்தில் அங்கே ஒரு காற்றழுத்த பகுதி அடுத்த காற்றழுத்த பகுதி உருவாகுது. அது அங்கேருந்து நகர்ந்து வரதுக்கு நிறைய டைம் இருக்குது. மேபி அது வந்து டிப்ரெஷனாக மாறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக இன்று இரவில் இருந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னால் அடுத்து இன்னும் இது வந்து எத்தனை நாட்களுக்கான மழை வந்து சென்னையில் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? அதிகபட்சமாக எவ்வளோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இது வந்து ஒரு ட்ரிக்கியான நமக்கு லோ ப்ரெஷரை தான் பார்க்குறோம். ஏன்னா சில மாடல்களில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு வரைக்கும் தான், அதாவது 22ஆம் தேதி வரைக்கும் 23ஆம் தேதி காலையில் வரைக்கும் நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். சென்னை நம்மளை தாண்டி விட்டு சென்று விட்டால் மழை. இப்போ எப்படி நமக்கு வந்து கடலூருக்கு கிட்ட அருகில் வந்தால் டெல்டாக்கு குறைஞ்சிருதோ, சென்னை கிட்ட வரும்போது சென்னை கீழே உள்ள பகுதிகள் வந்து அதேமாதிரி மழை குறைந்துவிடும். ஸோ ஆந்திரா நெல்லூர் பக்கத்தில் போகும்போது சென்னைக்கும் மழை குறைந்துவிடும். ஸோ ஏன்னா அவங்க வந்து அப்போ தென்னாந்திரா பகுதி அந்த பகுதியில் வந்து மச்சிலிப்பட்டினம் போன்ற பகுதிக்கு மழை தொடரும். ஸோ இது நம்ம லேட்டிடியூடுக்கு இருக்கிற வரைக்கும் கீழே இருக்கிற வரைக்கும் நமக்கு மழையோட தாக்கம் வந்து நம்ம இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ சில மாடல்கள் வந்து நம்ம 23ஆம் தேதிக்கு மேலே வந்து அதுக்கு மேலே சென்ற மாதிரி நமக்கு தென்னாந்திரா பகுதியில் போகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் 21, 22 மேபி 23 காலையில் வரைக்கும் நமக்கு வந்து மழை தொடரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் படிப்படியாக மழை குறைந்துவிடும் எதிர்பார்க்கலாம். சில மாடல்கள் வந்து நம்ம பக்கத்துலேயே அருகே வட தமிழகத்துக்கு அருகே நம்ம இருக்கிற மாதிரி அது 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த அன்சர்டனிட்டி இருக்குது. பட் பொதுவாக நெக்ஸ்ட் 2 நாட்களுக்கு நமக்கு உறுதியாக தெரிகிறது. அடுத்து 21, 22 மேபி 23ஆம் தேதி வரைக்குமே காலை வரைக்குமே கடலோர மாவட்டங்களுக்கு மழை தொடரும். பர்டிகுலர் சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றும் நாளையும் வந்து ஒரு நல்ல குட் பாசிபிலிட்டி இருக்குது. 10 சென்டிமீட்டர் வரைக்கும் போகலாம், 15 சென்டிமீட்டர் சில இடங்களில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு மேகங்கள் வந்தாலே கிட்டத்தட்ட நமக்கு 20-30 மில்லிமீட்டர் நமக்கு கொடுத்து செல்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி அடர்ந்த மேகங்களாக வருது. அந்த பெய்கிற குறைகிற நேரத்தில் அதுக்கு அதிகமான மழை பெய்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ ஓவராலாக டேலி பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்ம 10லேருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பெய்யலாம்னு எதிர்பார்க்கலாம். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் மேட்டர் சொன்னீங்கல்ல, அதுக்குள்ளே வருவோம். 25ஆம் தேதி உருவாக இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படிங்கிறது புயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கா?
இப்போ இந்த காற்றழுத்த பகுதிக்கு நீங்கள் ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி மேலும் வந்து புயலாக தென்னாந்திரா போகிற மாதிரி தான் இருந்தது. இப்போ ஒரு டிப்ரெஷன் ஆகுமா ஆகாதாவே நம்ம ஒரு கேள்வியாக பார்க்குறோம். இப்போ 25ஆம் தேதி கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5-6 நாட்கள் இருக்குது. இது அந்தமான் அருகே வந்து நமக்கு வந்து உருவாகிறத பார்க்குறோம். மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு பேட்டர்ன் தெரியுது. இது வந்து வட தமிழகத்துக்கு வந்து அடுத்து வர புயல் அந்த காற்றழுத்த பகுதி அந்த வட கடலோர மாவட்டங்கள் வட தமிழகம் மற்றும் தென்னாந்திரா பகுதியை தான் ஒரு ஹாட்ஸ்பாட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ அது கிட்ட ஒரு மேபி 23ஆம் தேதி 24ஆம் தேதி அந்த டைமில் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது அடுத்த காற்றழுத்த பகுதி வந்து எந்த மாதிரி உருவாகி வருது, எதை நோக்கி செல்ல போகிறது, வலுவடைந்த நிலையில் இருந்துன்னா நம்ம நல்லாவே தமிழகத்துக்கு ஒரு கடலோர காற்றழுத்த பகுதியாகவே வந்துவிடும். ஒரு புயலாக மாறும் பட்சத்தில் அதுக்கு நிறைய டைம் இருக்குது. எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம், புயலாக மாறிச்சுன்னா மேற்கு வடமேற்கு திசை எடுத்து போகும்போது கண்டிப்பாக தமிழகத்தை விட்டு செல்லிவிடும். ஸோ ஒரு புயலாக மாறாமல் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து வட தமிழகத்துக்கான வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு வீக் சிஸ்டமாக இருக்கும்போது தமிழகத்துக்கு, இதுவே ஒரு புயலாக மாறும்போது அது ஆந்திராவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.